கால் மேல் கால் போட்டு அமர்ந்த நடிகை பானுமதி, கடுப்பான கலைவாணர் என்.எஸ். கிருஷ்ணன். இறுதியில் நடந்த பெரிய ட்விஸ்ட், அது என்னவென்று பார்க்கலாம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி, ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், MC இளங்கோ. வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். நீங்கள் இன்னும் நம்முடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க பதிவிற்குள் போகலாம். கலைவாணர் என்.எஸ். கிருஷ்ணன், நடிகை பானுமதி இணைந்து நடித்த ஒரு திரைப்படத்தின் படப்பிடிப்பில் நடந்த உண்மை சம்பவம். தமிழ் சினிமாவில் பெண் சூப்பர் ஸ்டார் என்று பெயரெடுத்த நடிகை பானுமதிக்கும் கலைவாணர் என்.எஸ். கிருஷ்ணனுக்கும் இடையே சண்டையை மூட்டிவிட நினைத்த ஒரு நபருக்கு கலைவாணர் என்.எஸ். கிருஷ்ணன் தரமான ஒரு பதிலடி கொடுத்துள்ளார் என்பது பலரும் அறியாத ஒரு தகவல். அதாவது, தமிழ் சினிமாவில் சிறந்த காமெடி நடிகர், பாடகர் என்று தனக்கென ஒரு தனி அடையாளத்தை பெற்றவர்தான் கலைவாணர் என்.எஸ். கிருஷ்ணன். 1908ஆம் ஆண்டு நவம்பர் 29ஆம் தேதி நாகர்கோயிலில் பிறந்த இவர் 1935ஆம் ஆண்டு வெளியான மேனகா என்ற திரைப்படத்தின் மூலம் திரைத்துறையில் அறிமுகமானார். அதனைத் தொடர்ந்து எம்ஜிஆரின் அறிமுக திரைப்படமான சதிலீலாவதி திரைப்படத்தில் நடித்திருந்தார். அதனையடுத்து கலைவாணர் என்.எஸ். கிருஷ்ணன் முன்னணி நடிகர்கள் பலருடன் இணைந்து பல வெற்றி படங்களை கொடுத்துள்ளார். மேலும் தனது நகைச்சுவை மூலம் சமூகத்திற்கு தேவையான கருத்துக்களை வைத்து அசத்தியவர். கலைவாணர் என்ற பட்டத்துடன் வலம் வந்த என்.எஸ். கிருஷ்ணன் நகைச்சுவை என்ற பெயரில் யார் மனதையும் புண்படுத்தாத வகையில் சிரிக்கவும் சிந்திக்கவும் வைத்தவர். அதேபோல் சக நடிகர் நடிகைகளுடன் அன்புடனும் நட்புடனும் பழகும் வழக்கத்தை வைத்திருந்த கலைவாணர் என்.எஸ். கிருஷ்ணன் சினிமாவில் பல பஞ்சாயத்துக்களை தீர்த்து வைக்கும் அளவுக்கு பிரபலமாக இருந்துள்ளார். அவரை போல் சினிமாவில் அனைத்து துறைகளையும் கற்று தேர்ந்தவர்தான் நடிகை பானுமதி. நடிகை, தயாரிப்பாளர், இயக்குனர், இசையமைப்பாளர் என பன்முக திறமை கொண்ட பானுமதி பல வெற்றி படங்களை கொடுத்துள்ளார். கலைவாணர் என்.எஸ். கிருஷ்ணன், நடிகை பானுமதி இருவரும் இணைந்து நடித்த திரைப்படம்தான் நல்ல தம்பி என்ற திரைப்படம். அறிஞர் அண்ணா கதை திரைக்கதை எழுதிய இந்த திரைப்படத்தை கிருஷ்ணன் பஞ்சு இயக்கிய நிலையில் கலைவாணர் என்.எஸ். கிருஷ்ணன் தயாரித்து அதில் கதாநாயகனாகவும் நடித்திருந்தார். இந்த திரைப்படத்தின் படப்பிடிப்பின் போது ஒரு நாள் நடிகை பானுமதி தனது கால் மேல் கால் போட்டு உட்கார்ந்து இருந்துள்ளார். இதை பார்த்த ஒருவர் கலைவாணர் என்.எஸ். கிருஷ்ணனிடம் சென்று, பாருங்க, அந்த அம்மா கால் மேல் கால் போட்டு உட்கார்ந்திருக்காங்க என்று கூறியுள்ளார். இதை கேட்டு கடுப்பான கலைவாணர் என்.எஸ். கிருஷ்ணன், அந்த அம்மா என்ன உன் கால் மேல் கால் போட்டு உட்கார்ந்துருக்கிறாங்களா? அவங்க கால் மேல் அவங்க கால் போட்டு உட்கார்ந்திருக்கிறாங்க. இதில் உனக்கு என்ன பிரச்சனை என்று கேட்டுள்ளார் கலைவாணர் என்.எஸ். கிருஷ்ணன். அதன் பிறகு கலகமூட்டிவிட நினைத்த அந்த நபர் வாயையே திறக்கவில்லையாம். இந்த சம்பவத்திலிருந்து கலைவாணர் என்.எஸ். கிருஷ்ணன் எவ்வளவு பெரிய பெருந்தன்மை உள்ள மனிதர் என்பது தெள்ளத் தெளிவாகிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கலைவாணர் என்.எஸ். கிருஷ்ணனின் இந்த ஒரு சுவாரஸ்யமான தகவல் உங்களுக்கு பிடித்திருக்கும் என நம்புகிறேன். மேலும் இது போன்ற வேறொரு சுவாரஸ்யமான தகவலுடன் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது MC இளங்கோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you later. Bye bye.